ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மலையாட்டியூர் கோயிலுக்கு வந்துவிட்டோம். முத்தூர் கோயில். இப்போ வந்து மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் என்னென்னா 3 மணி ஆகுது. ஸோ நான் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ஏறுறீங்கன்னு பார்ப்பீங்க. காலையிலே நேரமாக ஏறிக்கலான்ட்டு ஒரு பிளானில் வந்துட்டோம். ஓகே, இதான் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து ஸ்டார்ட்டு. രോഗപ്രതിരോധ ശേഷിക്കും ശരീരം തണുപ്പിക്കുവാനും സാധിക്കുന്ന ഒരു ഉത്തമ പാനീയം കൂടിയാണിത്. അതെ, രുചികരമായ நிறைய கடைங்களாம் இருக்குது. ஆனால் இங்கே கடைங்களில் வந்துட்டு நம்ம ஊருக்கு ரேட்டும் இங்கேயும் ஏகப்பட்ட ரேட்டு வித்தியாசம். நான் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். நல்லா டிசைனாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மலை ஏறிட்டு வந்தோட்டி வாங்கிக்கலாம். எதுவும் வாங்க முடியாது. இன்னும் கோயில்கிட்டே போகல, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. எல்லோரும் கோல் வாங்கிக்கிட்டாங்க. நாமளும் கோல் வாங்கிக்கலாமா? லைட்டு தெரியும், லைட்டு மேலே கிடந்து தெரியும். டக்குனு போல் நம்மளும் கூட போய் சேர்ந்துக்கலாம். மணி 3 மணிக்கும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. கூட்டமாக ஜனங்க போயிட்டுருக்காங்க. எங்கள் ஊர் அக்கா மேரேக்கா பருப்பியே நடக்கிறது புதுசுன்னு இருக்குது. வேறு எங்கள் ஊருக்காரெலாம் வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து கேண்டில் வாங்கிக்கணும். கேண்டில் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் வாங்கிக்கலாம். சில பேரெல்லாம் ஜூஸஸ்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க. முதல்ல அங்கே போகணும். அங்கே போயிட்டு தான் அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் கூட்டு போய் காட்டுறேன். நான் சுமார் வருஷம் 7 வருஷமாக சுமார் சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த ட்ரிப்பு தான் ஃபுல் வீடியோ ஒரு விலாக எடுக்கலான்ட்டு ஒரு பிளானில் வந்திருக்கேன். கேண்டில் வர வாங்கிட்டு இல்லையே. சரி, இங்கேருந்து ப்ரைட் பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டார்ட்டு. தோமையார் கல் மேலேயே எப்படி வச்சு கட்டியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. 24 hours ஜனங்க இருக்கிறாங்க. இப்போங்க ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டு. மலை அடிவாரத்துலேருந்து இருக்கிறேன். சும்மா 6 பேரெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த 6வது வாரமே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 7வது வாரம் 8வது வாரம் இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. எனக்கு தமிழ் காண மட்டும்தான் தெரியும். மலையாளத்தில் எது எழுதியிருக்கிறாங்க, முத்தூர் கோயிலுன்ட்டு. ஓகே, அக்காலாம் வந்துட்டுருக்குறாங்க. அவங்க கூட சேர்ந்து இப்போ மேலே ஏறுறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். பதினாலு ஸ்தலம் இருக்குது. 14 ஸ்தலமும் தாண்டி அப்புறம் மேலே கோயில் இருக்குது. ஓகே,
ஏறப்பையும் மூச்சு வாங்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷம் ஏறப்பையும் புதுசாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பழைய அனுபவம் எதுவுமே இல்லை, புது அனுபவம் மாதிரி தான் தெரியுது. கல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. குச்சி வாங்கிக்கிட்டீங்களா? ஆமாம், இல்லைன்னா ஏற முடியாது. சுமார் நானும் சின்ன வயசுலேருந்து ஒரு 10-15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். மழை எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கொஞ்சம் விட்டு விட்டு தான் பேச முடியும், மூச்சு வாங்குது. மணி இப்போ 2:30 இதே இன்னொரு மேபி நாங்கள் ஏறிட்டு கீழே இறங்குறப்ப பார்க்கலாம் எவ்வளோ பேர் கூட்டம் வரும்ன்ட்டு. 6 மணியாக ஆச்சுனாக்கா ஃபுல் கூட்டம் வரும். இன்றைக்கி வேறு ஃப்ரைடேன்றதுனால செலவு பாதிக்கு கம்பல்சரி எல்லாம் வருவாங்க. இங்கேயே மூச்சு வாங்குது, இன்னும் எப்படி தான் எல்லாம் எடுக்கிறதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்துட்டு போகிறோம். ஸோ ஏறுறப்ப எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொன்னின் குரிசி மஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் மஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் மஸ்தப்போன்னு சொல்லிகிட்டே போவாங்க. ஸோ கேரளாக்காரங்க எல்லாருமே இப்படி சொல்லிகிட்டே ஏறினாக்கா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போய் சேர்றதும் தெரியாது. கால்வாசி கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் ஏறி இருக்கிறோம். இதுக்கே மூச்சு வாங்குது. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சமமான பிளேஸ் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி. எனக்கு வேறு காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஆப்ரேஷன் ஆனால் வந்து 3வது தடவை ஏறிட்டுருக்கேன். ஸோ ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் ஏற ஒன்றும் வலி கிளி எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாம் ஒரு அற்புதம் தான். ஏறணும் நினச்சிட்டு ஏறினா ஏறிக்கலாம். ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்டே ஏறணுமா கண்டிப்பாக ஏறிடலாம். கூட வந்து இங்கே கொஞ்சம் பேர் முன்னாடி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் பின்னாடி வராங்க. ஸோ நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் யாராச்சும் கிடச்சாங்களாப்பா வீடியோ பிடிக்கிறதுக்கு. அதோ பாருங்கள், அங்கே தெரியுதா லைட்டுங்கெல்லாம் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்ட முடியல, லைட்டு எல்லாம் தெரியுது மேலே. ஸோ அங்கே தான் போகணும். ஆனால் செம்ம அலங்காடு, சுற்றி மரம். சென்ட்ரல் நடக்கிறதுக்கு மட்டும்தான் லைட் இருக்குது. பயங்கரமான அடர்த்தியான காடு இது. டூ ஓ கிளாக் நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. சின்ன சின்ன பசங்களாம் ஏறுறாங்க பாருங்கள், எல்லாருமே ஏறுறாங்க. மேக்ஸிமம் எல்லாம் கேரளாக்காரங்க எல்லாருமே கம்பல்சரி ஒரு விசிட் அட்டன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மேலே வர்றதுக்கு. ஸோ எல்லோரும் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் மலையாளமே தான் பேசுகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறதுனால இந்த மலைக்கு ஒரு தடவையாச்சும் வந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தூரத்துலேருந்து நம்ம ஊர் சைட்லேருந்து மாட்லி இந்த மாதிரி படம் சக்கரி இந்த பக்கம் தான் வராங்க. என்னடா பேசிட்டே போயிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க, இன்னும் ஃபஸ்ட்டு செலவு இல்லை, செலவு வந்து ஒட்டி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே ஏறணும். அதனால் எதாவது பேச முடியுமோ எதாவது சொல்லணுமோ
முதல் சலம் வரத்துக்குள்ளே பேசிக்கலாம். இன்னமும் முதல் சலம் வரலன்னு நினைக்காதீங்க. ஸோ மேபி இது ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மூச்சு வாங்குது, ஏறவே முடியல. பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா அப்படி சொல்லிக்கிட்டே போகணும். எல்லாம் நைட்டு எல்லாம் ஏறி இருப்பாங்களே. இந்த இப்போ வாபஸ் எல்லாம் சுமார் பேர் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஸோ பின்னாடியும் ஆட்டரையும் இருந்திருந்தாக்கா அவங்க அப்படி சொல்லிக்கிட்டே ஏறுதுன்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டே ஏறிடுறத. நான் சிங்கிளாக மாட்டிக்கிட்டேன். ஆனால் எங்கே தான் போயிட்டுருப்பாங்கன்னு தெரில. நான் போய் பிடிக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அவங்க கூட போனால் நான் அவங்க கூட தேவை சொல்லிக்கிட்டு ஒரு தூரம் அங்கே இருக்காங்க. ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்னும் முதல் சரம் வரலிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 மீட்டர் பக்கமாக வந்துருப்போம். கண்டிப்பாக ஒரு தடவையாசம் வரணும். நான் நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுவேன், ஒரு தடவையாசம் வந்துட்டு பார்த்துட்டு போங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நம்ம ஏதோ நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வந்துடணுமா, நம்மளால் ஏறிட்டு எனக்கு ஒரு நேரம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோமா, கண்டிப்பாக நடக்குது. நீங்களும் வாங்க. தபஸ் காலத்தில் மெயினாக வர்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். போடா பாருங்கள், இது வரைக்கும் ஓரளவுக்கு மட்டமாக இருந்துச்சு. இதே மேடை தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே காட்டுறோம் பாருங்கள், செம்ம மேடு. ஒரே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கூட பண்ணல. சின்ன வயசில் ஒரு 5th 7th படிக்கிறப்போ ஒரு தடவை வந்திருந்தேன். அப்போ எப்படி இருந்துச்சோ கல்லுக்கு அப்படியே தான் இருக்குது. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. யார்கிட்ட கஷ்டப்பட்டு பார்த்தீங்களா கல் எப்படி இருக்குது, அப்படி செங்குத்தாகவே இருக்குது. பாருங்கள், அப்படி நெட்டுக்கு நெட்டாக கல் இருக்குது. இன்னுமே முதல் ஸ்தலம் வரல. பயங்கரமான சேலஞ்சு இது மட்டும். அப்படி சட்டை கட்டெல்லாம் வேர்த்து விளாசி போயிருது. சிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. எல்லாம் பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா. ஃபுல் வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கேன் கிடச்ச வரைக்கும். பேட்ரி எவ்வளோ நேரம் தாங்க தெரில. ஆல்மோஸ்ட் இப்போ 50% ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். அப்போடா, நம்மளுக்கு இப்போ ஏறத்துக்குள்ள கஷ்டம் இருக்குதுண்ணே. அந்த காலத்தில் தோமையார் மேலே வந்துக்கிட்டே வந்துட்டு போயிட்டு இருந்தாராம். ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட வந்துட்டு போவார். எப்படி ஏறி இருப்பார். இங்கேயே மூச்சு வாங்குதே. பாருங்க, கருங்கல். எங்கே போயிட்டாரா? எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்களா?
ஆமாம். ரெஸ்ட் எடுக்காத வரணும். ஏறலாம். என் காலு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நடக்கிறப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி ஜிம்முன்னு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாகவே ஏறிட்டுருக்கேன். வீட்லேயும் சரி மெட்டில் ஏறுறப்ப ஒரு கால் பேலன்ஸ்லேயே தான் ஏறுவேன். இங்கே நார்மலாகவே நல்லாவே ஏறிட்டுருக்கேன். ஸோ எல்லாம் ஒரு அதிசயம் தான். என்னமோ தெரில, வருஷம் ஏறுறப்ப கஷ்டம் இல்லாத ஏறிடுறேன். என்ன மூச்சு வாங்குது, அது ஒன்று தான். பொன்மலை ஏற்றம் முத்தப்போ, பொன்மலை ஏற்றம் பொன்மலை ஏற்றம் முத்தப்போ, 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 பொன்மலை ஏற்றம் முத்தப்போ. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எடுத்து போச்சுன்னு. எங்கே மெட்டில் எப்படி இருக்குது, எப்படி ஏறுறது? அடேங்கப்பா, இன்னும் முதல்ல ஸ்தலமே வரல. எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து தான் ஏறிட்டுருக்காங்க. நான் தானே உட்காராத ஏறிட்டுருக்கேன். உட்காராமல் ஏறலான்ட்டு ஒரு முடிவோடு ஏறிட்டுருக்கேன். ஒரு எங்கள் ஊருக்காரங்க உட்காந்துக்கிட்டாங்க யார முடியலன்ட்டு. எங்கே கூட வந்தீங்க? கீழே இருக்கிறாங்களா? ஸோ எங்கள் இருக்கிற ஒருத்தர் ஏற முடியாதான் இங்கே ஏறி உக்காந்துட்டாங்க. எனவே டைம் இருக்குது, 6 மணி வரைக்கும் அவங்க நிதானமாக ஏறிட்டு வரட்டும்னு சொல்லியிருக்கோம். ஏறிட்டு வரட்டும். எல்லாம் கை காட்டுறாங்க, ஏற முடியாத உட்காந்து ஏறிட்டுருக்காங்க. கிளம்பலாம். முதல் சலம் ப்ரேயர் ஆயிடுச்சு. கூட வந்த பசங்க 2 பேர் அங்கேயே உக்காந்துக்கிட்டாங்க. ஆயிடுச்சு ஆட்டிங்குது. ரோஹித் வாப்பலாம். ரோஹித் வரீங்களா? சரி, அவங்க வராங்களாம் பின்னாடியே. கம்பெனிக்கு தான் யாரும் கிடைக்கல. இதில் வர பேட்டரி 10%, 7% வந்துருச்சு. பவர் பேங்க்கில் ஒருத்தர் கொடுத்தாலும் தூக்கி போனால் காணும். செலவு ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் 14 செலவு வரைக்கும். ஸோ நல்லாவே அந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க போல் இருக்குது. இந்த ட்ரிப்பு மரத்தை சுற்றியும் தண்ணிக்கு நிற்கிறதுக்கு. ஸோ இந்த கல்லுங்கள்லாம் இங்கேருந்து காலை அப்படியே நடக்கிறப்ப பரட்டும். சிஸ்டங்களாம் மரம் நாட்டில் ஏறிட்டுருக்காங்க. அந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு வந்துட்டுருக்குது. இரண்டாவது ஸ்தலம் ஃபோனு ஆஃப் ஆகிடுச்சு. முன்னே வைக்கிறப்ப அந்த ட்ரிப்பு படிக்கிறேன். என் ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளம், டிஸ்பிளே லைன் வந்துடுச்சு. இருந்தாலும் படிக்கிறேன்.
இரண்டாம் ஸ்தலம், இயேசுவின் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். தேவி இயேசுவே, உண்மை ஆராதித்து வணக்கம் கண்ணுதல் சோதனம் செய்கிறோம். என்னால் உமது பாரமான சிலுவை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரசித்து என்னை பின்பற்ற விரும்பிய எவரும் தன்னால் சிறந்த சிவன் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். மத்தேயு 16:24. என் வாழ்வின் சுமைகள் எல்லாம் எப்போதும் தீரும் என்று யாரும் இல்லை. குடும்ப பிள்ளைகள் படித்தோல் எதிர்காலத்தை இது போன்ற எத்தனையோ சுமைகளை தினம் போராடுகிறோம் என்று தீரும் இந்த சுமையை எப்போதும் சுமைகள் சுகமாய் மாறும் என்று நம்மை தப்புகள் மத்தியில் இதோ இயேசுவின் ஒரு சுமை. ஜெபம். அன்பு இயேசுவே, என் சுமைகளை தாங்கி வன்மையாக புனித வாழ்வுகளை கடந்தவர் அருள் தாரும். ஆமீன். மேல்வழியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுது. உமது ஆட்சி வருது. தப்பலவத்தில் நிறைவேறது போல என்னோடு நிறைவேறுது. எங்கள் அன்பு என்று எங்களுக்கு நடத்தலாம். எங்களுக்கு தீமை சொல்வது நாங்கள் நடப்பது போல நடத்தலுமா. அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தம் எங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் பணியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியாதை சரேஸ்வரி மாதாவை பாவராக இருக்கிற எங்களுக்கு இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாங்க. எங்கள் பேரில் தயமாயிரம் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி. மறித்து விசுவாலை நான் மகளிரனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இருப்பார் கடவுளாக. ஆமீன். ரெண்டாவது சலம் ஆயிடுச்சு. மூணாவது சலம் போய்ட்டுருக்கோம். கீழே பார்க்குறப்ப ஜனம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர், நிறைய பேர் இறங்கிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே ஏறி இருக்கிறாங்க இவங்கெல்லாம். டைம் மணி 3 மணி ஆகுது. ஸோ மேலே ஏறத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கடங்க நேரமாக வந்தால் உனக்கு கார்லேயே கூப்பிட்டுலான்னு எங்கள் ஊருக்கு பையன் ஒருத்தவங்க வந்துருந்தான். அவங்க காரில் வந்துருந்தாங்களாம். அதை பற்றி பேசிட்டோமா. இந்த வருஷம் இந்த மாதிரி மரம் சுற்றியும் கல் போட்டிருக்காங்க. அங்கே இருந்த கல்லெல்லாம் பெருக்கி போட்டிருக்காங்க. இந்த கல்லுங்கள்லாம் இங்கே இருக்கும். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க எங்கள் ஊர் சைட்லேருந்து. ஸோ வருஷம் இந்த 6வது வாரம் 7வது வாரம் 8வது வாரம் எங்கள் ஊர் சைட்லேருந்து மாட்டிலியூர்லேருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் சுமார் பேர் வருவாங்க. சாலைங்க. ரெண்டாவது சலம் ஆயிடுச்சு. மூணாவது சலம் போய்ட்டுருக்கோம். கீழே பார்க்குறப்ப ஜனம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர், நிறைய பேர் இறங்கிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே ஏறி இருக்கிறாங்க இவங்கெல்லாம். டைம் மணி 3 மணி ஆகுது. ஸோ மேலே ஏறத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கடங்க நேரமாக வந்தால் உனக்கு கார்லேயே கூப்பிட்டுலான்னு எங்கள் ஊருக்கு பையன் ஒருத்தவங்க வந்துருந்தான். அவங்க காரில் வந்துருந்தாங்களாம். அதை பற்றி பேசிட்டோமா. இந்த வருஷம் இந்த மாதிரி மரம் சுற்றியும் கல் போட்டிருக்காங்க. அங்கே இருந்த கல்லெல்லாம் பெருக்கி போட்டிருக்காங்க. இந்த கல்லுங்கள்லாம் இங்கே இருக்கும். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க எங்கள் ஊர் சைட்லேருந்து. ஸோ வருஷம் இந்த 6வது வாரம் 7வது வாரம் 8வது வாரம் எங்கள் ஊர் சைட்லேருந்து மாட்டிலியூர்லேருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் சுமார் பேர் வருவாங்க. சாலைங்க. கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் மொபைல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 3வது சலம். ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால படிக்க முடியல. சரி, மனசுக்குள்ளே ப்ரேயர் நினச்சிக்கிட்டு போகிறோம்.
கேமரா வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சு, சார்ஜ் இறங்கி போச்சு. 3வது ஸ்தலத்துக்கே காலியாக போச்சு. 100% ஏறிட்டோம், போட்டு வந்தேன், அதுக்குள்ளே காலியாக போச்சு. ஸோ இப்போ ஃபோனில் எடுக்கிறேன், ஃபோனில் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம மேலே போய் சேர்றதுக்கு? மேக்ஸிமம் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். செம்ம சேலஞ்சிங்காக இருக்குது, மூச்சு வாங்குது. 4வது ஸ்தலம் வந்துட்டோம். வந்துருக்கேன். அவரது மன கஷ்டங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத துக்கம், உடலில் மனம் சொருவுக்கு கவலைப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் புரிந்து வேண்டாது. நீர் எப்படி பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம், அதே போல நீங்கள் வந்து இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் வர முடியாத பெண்களுக்கும் இருந்து அவர்கள் நல்லது நடக்கும் வாக்கியம் இறைஞ்சி கொண்டார்கள். மதத்தை புத்தகங்களுக்காகவே உன்னுடைய கணத்தின் பாதங்களை போற்றலும் எங்கள் நீர் கோபமாயிராது. ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து மனசுக்குள்ள ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படியாசம் யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க, அவங்க மூலயமா நம்மளும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். 4 ஸ்தலம் ஆச்சு. 5வது ஸ்தலம், 5வது ஸ்தலம் தெரியும் இது எங்கே இருக்குதுன்னு. ஸோ நம்ம சேலஞ்சிங்காக இருக்குது. பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, மலை ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை 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 ஏற்றம். ஓ, இங்கெல்லாம் தண்ணி வசதியும் இருக்குது, தண்ணி குடிச்சிக்கலாம். ஃபில்டர் தண்ணி அதுவும் நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. நீ பாருங்களேன், தெரியவே மாட்டேங்குது என்னன்னு சொல்ல கல் இருக்குது. வெற்றிகரமாக கல் ஏறிட்டேன். இங்கே 5வது ஸ்தலம் இங்கே இருக்குது. பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, மலை ஏற்றம் முஸ்தப்போ, மலை ஏற்றம் முஸ்தப்போ. 5வது ஸ்தலம். எடுக்கிறேன் செவ்வதா மனுஷன் போல செவ்வதா எங்களை சொல்லி நாங்கள் போல எங்கள் பாவங்களை எடுத்து எங்களை சோதனை திரும்ப சொல்லுவாங்க. அருந்தை நம்முடைய தருமே எங்களுக்குள்ள ஆசிரியப்பட்ட வழங்குகிறேன்.
நம்முடைய திருவச்சங்கனியாக கேஸ் மாசுறது விட்டுற சிஸ்டமுடைய சர்வீஸ் பண்ணாவே வாயில் இருக்கிறவங்களுக்கு அது குழந்தை வேண்டிக் கொள்ளும் அவசரனுக்கு பிரசாதிகமாக கொண்டதாக அதிலிருந்து பொழி பொழுது எப்பொழுது இருப்பதாக ஆமை சொல்ல முடிஞ்சிச்சு. கால் தடமாற்றம் ஆகுது. மலையேற்றம் மலையேற்றம் அரோசலம் மக்கள் செய்யலாம் விவகாரமான சேவை கொண்டு சுலமாமே அவங்க நிறைய வாழ்க்கை கற்பனை ஆசிரியர் ஆசலம் வச்சு காட்டுறேன் பாருங்க. அங்கே தெரியுதுங்களா மேலே இன்னும் வரைக்கும் போகணும். ஸோ ஒரு 3 கிலோமீட்ரு இருக்கும்னு அப்ராக்சிமேட் தெரியுது. ஸோ செம்ம சேலஞ்சு, பேசவே முடியல, மூச்சு வாங்குது. பொன்மலை ஏற்றம் பொன்மலை ஏற்றம் பொன்மலை ஏற்றம் இருக்கிறேன் அப்படி நான் வச்சுக்கப்படுவதாக உங்களுடைய ராஜாவுக்கு முடிச்சு செய்யப்படுவதாக எங்களது பாவனை சோதனை சொல்லமாமி மரிய உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே உடைய திரைப்பணியாக இயேசு ஆஸ்வதிக்கப்பட்ட புனித மரியை தாய் வாயிலாக இருக்கிறவங்களுக்காக நேரத்தில் வேண்டிக் கொள்ள இந்த அவசரனோக்கு பிரசுத்தாயகமாக என்பதாக அதிலிருந்து போல பொழுது பொழுது இருப்பதாக സ്ഥലമായിடுச்சு. எத்தனை மணிக்கு ஏறி இருப்பாங்களோ தெரியல, வந்துட்டே இருக்காங்க. பொன்மலை ஏற்றம் முஸ்தபா பொன்மலை பொன்மலை ஏற்றம் முஸ்தபா. அதான் வேறெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. பொன்மலை ஏற்றம் முஸ்தபா மலை ஏற்றம் முஸ்தபா மலை ஏற்றம் முஸ்தபா பொன்மலை ஏற்றம் முஸ்தபா ஏற்றம் முஸ்தபா மலை ஏற்றம் பொன்மலை ஏற்றம். 8வது ஸ்தலம்
ராஜவர்க்கம் சொல்கிறது ஆஸ்வதிக்கப்பட்டு இஷ்டமரியாதை சரஸ்வதி போல போல குழந்தை எல்லா பக்கமும் தண்ணி இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு போகலாம். எங்கள் ஊர் இன்னொரு பசங்க இறங்கி வந்துட்டாங்க இல்லைங்க. ஒன்பதாம் ஸ்தலம் வழியை வாழ்ந்து கர்த்தர் முன்னே பெங்களுக்குள்ள ஆஸ்வதிப்பட்டாலும் ஆஸ்வதிப்பட்டார் ஜிஷ்டம் ஐஸ்வர்யப்படி மாதிரி பாயில் இருக்கிறவங்களுக்காக நேரத்தில் எண்ணிக் கொள்ளும் பிரசத்தாய் வாய்ந்ததாக ஆதரவு கொடுக்க இருப்பதாக அமைச்சு சரி சமாளிச்சு. 10ஆம் ஸ்தலம் போகும். கீழே இருக்கிறப்ப நல்லா பேசிட்டு வந்துட்டுருந்தேன். இப்போ மேலே ஏற எண்ணத்தில் லாஸ் ஆன மாதிரி பேசவே முடியல. ஒரு காற்று மட்டும்தான் வருது. பொன்மலை ஏற்றம் முத்தப்போ 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 பொன்மலை ஏற்றம் பொன்மலை ஏற்றம் முத்தப்போ பொன்மலை முத்தப்போ மலை ஏற்றம். ஏறிட்டீங்களா? இறங்கிட்டு இருக்கிறீங்க. ஆள் கொடுத்து தூக்கிட்டீங்களா? ஆ இப்போதான் ஏறிட்டு இருக்கிறோம். இறங்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை இறங்கி சாப்பிட்டு கிளம்புறோம். விடிஞ்சுதான். எல்லாம் பொறுமையாக ஏறிட்டு வரட்டு தான். ஸோ அவங்க ஒரு காரில் வந்தாங்க. அவங்களுடைய பிளானு எப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஏறிட்டுருக்கோம். ஸோ எங்கள் பஸ்ஸில் 52 மெம்பர்ஸ் வந்ததுனால எல்லோரும் கொஞ்சம் நிதானமாக தான் ஏறுவாங்க. ஸோ வந்து காலையில் இருந்து சாப்பிட்டு அப்புறம் போகலான்னு ஒரு பிளானு. சுமார் ஒரு காரு 2-3 மெம்பர்ஸ் ஒரு 100 பீப்புள் வந்திருப்போம் நாட்டிலேருந்து. മേലെ കൈയും കൂടാതെ അതവർ വാർപ്പിക്കാമെന്ന് ചിട്ടയിട്ട് തീരുമാനിക്കാമെന്ന് അവർ പരസ്പരം പറഞ്ഞു. എന്റെ വസ്ത്രങ്ങളെടുത്തു എന്റെ മേലേക്ക് വേണ്ടി വത്തിയിട്ടിട്ടു എന്നുമായി രക്തത്തിലോട്ട് പിടിച്ചിരുന്ന വസ്ത്രങ്ങൾ കുളിഞ്ഞെടുത്തപ്പോൾ இருப்பதாக பாருங்க. எல்லாரும் மலையாளத்துக்காரெல்லாம் கம்பல்சரி ரைடு பண்ணிட்டு போகிறாங்க. அந்த வேலை வாலி பசங்க எல்லாருமே
பொறுமையாக நின்று ஒவ்வொருத்தருக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு பக்தி இருக்குது கேரளாக்காரங்க அவங்கக்கிட்ட. நம்ம பசங்களாம் அந்த வயசில் இருக்கிறப்ப சும்மா என்ன தானமாக பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பாருங்கள், நிறைய பசங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுக்கும் சில பேருக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் இது மாதிரி ஏதாவது ப்ரேயர் பண்ணணுன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் பசங்க அந்த வெக்கம் கோச்சம் எதுவும் இல்லாத ப்ரேயர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க. பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை 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 ஏற்றம் முஸ்தப்போ. அவங்க ஃபாதர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அவங்க ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. பசங்களாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சேமேர்லேருந்துட்டு வந்திருப்பாங்களே நினைக்கிறேன். ஸோ கேரளாக்கார எல்லாருமே ஒரு முழு ப்ரேயரோடு தான் போகிறாங்க. ஏன்னா தானமாக போவாங்க. 11 ஸ்தலம் பல்லவத்தில் இருக்கிறவங்களுக்கு இதாகவே முடியும் வச்சுக்கப்படுது. முடிய ராஜர் பல்லவ சேர்ப்பது போல வளர்க்கப்படுது. பெண்கள் திருமணம் சிலை நாங்கள் கொடுப்பது போல அவங்க செல்லுமாமி அவர்கள் மதிய வாழ்க கர்த்தரவன் அவர்கள் ஆசிரியப்பட்டார். நீங்கள் இயேசு ஆசிரியப்பட்டார். புனித மாதிரி இறைவனின் தாய் பாவையில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களும் மனத்தில் வேண்டிக் கொள்ளணும். தள்ளுமா ஒரு ஸ்தலம் ஆச்சு. இன்னொரு 3 ஸ்தலம் இருக்குது. முடிஞ்சுன்னா ஏறிடும். ஏறிட்டீங்களா? அட எவ்வளோ சீக்கிரமா? எங்கள் பசங்க சுமார் ஒரு கொஞ்சம் பேர் ஏறி இறங்கிட்டாங்க. ஆ ஆச்சா போயிட்டு வந்துட்டிங்களா? சரி சரி ஓகே, போயிருங்க வரோம். பதினோராவது ஸ்தலம் முடிஞ்சு. 12வது ஸ்தலம் பார்த்து வருவாங்க வலிக்கும். ஏறிட்டீங்களா? ம் ம் எதெல்லாம் அம்மச்சி മൂന്നാം സ്ഥലമാക്കി ഇല്ല. ഞങ്ങൾ നടന്നു 2 ചേട്ടായിമാര് ഞങ്ങൾ നടന്നു വന്നേ. ഒരു ചേട്ടായി ഞാൻ കൂടെ വെള്ളം ഉണ്ടെന്ന് ചാടി ചാടി കയറി
கேமரா வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் மொபைல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 3வது ஸ்தலம் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால படிக்க முடியல. சரி, மனசுக்குள்ளே ப்ரேயர் நினச்சிக்கிட்டு போகிறோம். கேமரா வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் இறங்கி போச்சு. 3வது ஸ்தலத்துக்கே காலி ஆகிடுச்சு. 100% ஏறிட்டேன், போட்டு வந்தேன், அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபோனில் எடுக்கிறேன். ஃபோனில் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் போய் சேர்றதுக்கு? மேக்ஸிமம் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். செம்ம சேலஞ்சிங்காக இருக்குது, மூச்சு வாங்குது. 4வது ஸ்தலம் வந்துட்டோம். வந்துருக்கேன். குழந்தைகள் அவரது மன கஷ்டங்கள், வேதனைகள், சொல்ல முடியாத துக்கம், உடலினாலும் மனதினாலும் சொருவுக்கு கவலைப்பட்டு கிடைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் புரிந்து வேண்டாம். நீர் எப்படி பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம், அதே போல நீங்கள் வந்து விரும்பின ஒவ்வொரு பெண்களுக்கும் அருமையான பெண்களுக்கும் இருந்து அவர்கள் நன்மையை நடக்கும் இறைஞ்சி கொண்டார்கள். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களில் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் பெண்களுக்கு என்னுடைய கணத்தின் பாதங்களை போற்றலும் எங்கள் நீர் கோபமாகிறார்கள். ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து மனசுக்குள்ள ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படியாச்சும் யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க, அவங்க மூலயமா நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். 4 ஸ்தலம் ஆச்சு. 5வது ஸ்தலம். 5வது ஸ்தலம் தெரியும் இது எங்கே இருக்குதுன்னு. ஸோ நம்ம சேலஞ்சிங்காக இருக்குது. பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, மலை ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை 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 ஏற்றம். இங்கெல்லாம் தண்ணி வசதியும் இருக்குது, தண்ணி குடிச்சிக்கலாம். ஃபில்டர் தண்ணி ஏதோ நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. நீ பாருங்களேன், தெரியவே மாட்டேங்குது எந்த சோடு கல் இருக்குது. வெற்றிகரமாக கல் ஏறிட்டேன். இங்கே 5வது ஸ்தலம் இங்கே இருக்குது. பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்பா, மலை ஏற்றம் முஸ்தப்பா, மலை ஏற்றம் முஸ்தப்பா. 5வது ஸ்தலம்.
എടുക്കുന്ന മെച്ചപ്പെട്ടതാണ് മനുഷ്യനെ സേവനത്തിലുള്ള ഞങ്ങൾ சொல்லி பொறுப்பில் நீங்கள் பாவங்களை எடுத்து எங்களை சோதனை திரும்ப அருள் நிறைய தருமே எங்களுக்குள்ள ஆசிரியப்பட்டவர்களே முடிய தெரிவிச்சுங்க ஆசிரியப்பட்டார் சிஸ்டம் சர்வீஸ் பண்ணி வந்தாவே வாயிலாக இருக்கிறவங்களுக்கு அது குழந்தைத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே ഔഷധനൊക്കെ പ്രസാദികമായി കൊണ്ടதாக அதிலிருந்து அது பொழி பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக ஆமே ஸ்தலம் முடிஞ்சு கால் தடமாற்றம் ஆகுது மழையேற்றம் மழையேற்றம் அரோசலம் மக்கள் செய்கிறோம் வருமான கொண்டு சுலமாமே அவர்கள் என்னுடைய வாழ்க்கை கற்பமும் ஆசிரியப்பட்டு ஆர்சலம் வச்சு காட்டுறேன் பாருங்க அங்கே தெரியுதுங்களா மேலே இன்னும் வரைக்கும் போகணும் ஸோ ஒரு 3 கிலோமீட்ரு இருக்கும்னு அப்ராக்சிமேட் தெரியுது ஸோ செம்ம சேலஞ்சு பேசவே முடியல மூச்சு வாங்குது பொன்மலை ஏற்றம் பொன்மலை இருக்கிறாங்க நான் வச்சுக்கப்படுவதாக உங்களுடைய ராஜாவுக்கு முடிச்சு தங்களுக்கு சேவைப்படுவதாக சொல்வதாக எங்களது அவங்களுக்கு சோதனை சொல்லமாமே அது மரிய தங்களுக்கு ஆசிரியப்பட்டவர்களே உடைய திரையாகிய ஆசிரியப்பட்ட புனித மரியை தாய் வாயிலாக இருக்கிறவங்களுக்காக நேரத்தில் வேண்டிக் கொள்ள இது ஔஷதனோக்கு பிரசுத்தாயகமாக என்பதாக அதிலிருந்து போல பொழுது பொழுது இருப்பதாக സ്ഥലം അയച്ചേ எத்தனை மணிக்கு ஏறி இருப்பாங்களோ தெரியல வந்துட்டே இருக்காங்க பொன்மலை ஏற்றம் முஸ்தபா பொன்மலை பொன்மலை ஏற்றம் முஸ்தபா
அதான் வேறெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. மலை ஏற்றம் முஸ்தபா, மலை ஏற்றம் முஸ்தபா, மலை ஏற்றம் முஸ்தபா, மலை ஏற்றம் முஸ்தபா, ஏற்றம் முஸ்தபா, மலை ஏற்றம், மலை ஏற்றம். 8வது ஸ்தலம். ராஜவர்க்கம் சொல்லுறது ஆஸ்வதிக்கப்பட்டார இஷ்டமரியாதையே சரஸ்வதி போல போல போலாமே எல்லா பக்கமும் தண்ணி இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு போகலாம். எங்கள் ஊர் இன்னொரு பசங்க இறங்கி வந்துட்டாங்க இல்லைங்க. ஒன்பதாம் ஸ்தலம். கர்த்தர் முன்னேற்றங்களுக்குள்ள ஆஸ்வதிப்பட்டார் அதிர்ஷ்டம் பாயில் இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கு கொள்ள அதிகம் வாய்ந்ததாக ஆதரவு இருப்பதாக அமைச்சு. சரி, 10வது ஸ்தலம். கீழே இருக்கிறப்ப நல்லா பேசிட்டு வந்துருந்தேன். இப்போ மேலே ஏற எண்ணத்தில் லாஸ் ஆன மாதிரி பேசவே முடியல. ஒரு காற்று மட்டும்தான் வருது. பொன்மலை ஏற்றம் முஸ்தபா, 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 பொன்மலை ஏற்றம், பொன்மலை ஏற்றம் முஸ்தபா, பொன்மலை முஸ்தபா, மலை ஏற்றம். ஏறிட்டீங்களா? இறங்கிட்டு இருக்கிறீங்க. ஆளுக்கு ஒருத்தர் தூக்கிட்டீங்களா? ஆ, இப்போதான் ஏறிட்டு இருக்கிறோம். இறங்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, இறங்கி சாப்பிட்டு கிளம்புறோம். வெடிஞ்சுதான். எல்லாம் பொறுமையாக ஏறிட்டு வரட்டு தான். ஸோ அவங்க ஒரு காரில் வந்தாங்க. அவங்களுடைய பிளானு எப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஏறிட்டுருக்கோம். ஸோ எங்கள் பஸ்ஸில் 52 மெம்பர்ஸ் வந்ததுனால எல்லோரும் கொஞ்சம் நிதானமாக தான் ஏறுவாங்க. ஸோ வந்து காலையில் இருந்து சாப்பிட்டு அப்புறம் போகலான்னு ஒரு பிளான். சுமார் ஒரு காரு 2-3 மெம்பர்ஸ், ஒரு 100 பீப்புள் வந்திருப்போம் நாட்டிலேருந்து. മേലെ കൈയും കൂടാതെ അതവർ പ്രാർത്ഥിക്കാമെന്ന് ചിട്ടയിട്ട് തീരുമാനിക്കാമെന്ന് അവർ പരസ്പരം പറഞ്ഞു. എന്റെ വസ്ത്രങ്ങളെടുത്തു എന്റെ മേലേക്ക് വേണ്ടി വർത്തിയിട്ടിട്ടു എന്നോട് രക്തത്തിലൂടെ കുളിച്ചിരുന്ന വസ്ത്രങ്ങൾ കുളിക്കെടുത്തപ്പോൾ സ്വന്തമായ വേദനയായി ராஜா
இப்பொழுது பொழுது இருப்பதாக ஆமை பாருங்க எல்லாரும் மலையாளத்துக்காரெல்லாம் கம்பல்சரி ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த வேலை வாலி பசங்க எல்லாருமே பொறுமையாக நின்று ஒவ்வொருத்தருக்கு இதுக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு பக்தி இருக்குது கேரளாக்காரங்க அவங்கக்கிட்ட. நம்ம பசங்களாம் அந்த வயசில் இருக்கிறப்ப சும்மா என்ன தானமாக பண்ணிட்டு போவாங்க. ஆனால் பாருங்கள் நிறைய பசங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுக்கும் சிலபதிக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணணும்னா வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் பசங்க அந்த வெக்கம் கூச்சம் எதுவும் இல்லாத ப்ரேயர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க. பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை ஏற்றம் முஸ்தப்போ, ஏற்றம் முஸ்தப்போ, பொன்மலை 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 ஏற்றம் முஸ்தப்போ. ஃபாதர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அவங்க ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. பசங்களாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சேமேரிலேருந்துட்டு வந்திருப்பாங்களே நினைக்கிறேன். ஸோ கேரளாக்கார எல்லாருமே ஒரு முழு ப்ரேயரோடு தான் போகிறாங்க. ஏன்னா தானமாக போவாங்க. 11ஆம் ஸ்தலம் பல்லவத்தில் இருக்கிற எங்களுக்கு இதாகவே முடியும் வச்சு விடுதா முடிய ராஜர் சிறப்பு சிறப்பு கொள்ளப்படாது பெண்கள் திருமணத்தின் சிலை நாங்கள் போக சொல்லுவாங்க. அவர்கள் அதிக வாழ்க கருத்தருவனை நாங்கள் ஆசிரியப்பட்டார். நியாயேசன் ஆசிரியப்பட்டார். புனித மாதிரி இறைவனின் தாக்கிய பாதையில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் முன்னத்தில் வேண்டிக் கொள்ளணும். தள்ளுமா ஒரு ஸ்தலம் ஆச்சு. இன்னொரு 3 ஸ்தலம் இருக்குது. முடிஞ்சுன்னா ஏறிட்டீங்களா? அட இவ்வளோ சீக்கிரமா? எங்கள் பசங்க சுமார் ஒரு கொஞ்சம் பேர் ஏறி இறங்கிட்டாங்க. ஆ ஆச்சா போயிட்டு வந்துட்டிங்களா? சரி சரி ஓகே போயிருங்க வரோம். பதினோராம் ஸ்தலம் முடிஞ்சு. 12ஆம் ஸ்தலம் பார்த்து வரணும் வலிக்கும். ம் ம் எதெல்லாம் போட்டு അവിടെ ഒരു അമ്മച്ചി മൂന്നോ നാലോ സ്ഥലമൊക്കെ ഞങ്ങളെങ്കിലും പിന്നെ ഞങ്ങൾ നടന്നു ഒരു 2 ചേട്ടായിമാർ ഞങ്ങൾ നടന്നു വന്നേ. ഒരു ചേട്ടായി ഞാൻ കൂടെ വെള്ളം ഉണ്ടെന്ന് ചാടി ചാടി കയറി
திடீர்னு என்னடா வாய்ஸ் காணுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், மைக்கு கீழே விழுந்து போச்சு, அதனால தான் சவுண்டே இல்லை. ஸோ மைக் எங்கே விழுந்திருக்குன்னு தெரியல. பார்ட் 2 பாருங்கள், அதில் மைக்கு எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ஒரு மிராக்கல் நடந்துச்சு. ஸோ மைக்கு மறுபடியும் கிடச்சிருக்குது. அதை நான் பார்ட் 2வில் வீடியோ போடுறேன், கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.